அதிமுகவோட கூட்டணின்றது பலமா தான் அமையும். அது இப்போ நல்ல இடத்துல அவங்க ராசி பிரகாரம் நல்ல இடத்துல குரு பகவான் செட்டில் ஆக போறார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஜாதகத்தின் மேல ராசி மேல ரொம்ப ஈடுபாடு உண்டு. வணக்கம், இது சவுத் வாய்ஸ். நான் உங்கள் கவிராஜா. 2025 இன்னும் சில நாட்கள் பிறக்க இருக்கிறது. 12 ராசி பலன்கள், எந்தெந்த ராசி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்வதற்காக ஜோதிடர் புருஷோத்தமன் அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரிடம் பேச நிறைய இருக்கிறது, பேசுவோம். பொது சமூகத்திற்கு எப்படி அமையும் இந்த 2025ஆம் ஆண்டு என்பது எப்படி அமையும்? பொதுவாகவே இந்த ஆண்டு 2025 என்பது மக்களினுடைய இயல்பாகவே கூட்டு ராசியின் பிரகாரம் கணிப்பாங்க. அப்படி கணிக்கும்போது 2, 2, 0, 5 இது டோட்டலாக கூட்டணும்னா 9 வரும். இப்போ 9 என்பது ஒரு அதிர்ஷ்டகரமான நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ 9ஆம் இடம் அப்படின்றது நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடமும் கூட. அப்போ 9ஆம் நம்பர் அப்படின்றது செவ்வாய்க்கு உரிய நம்பர். அந்த செவ்வாய் இந்த 2025 பிறப்பிலேயே மேஷ புருஷ தத்துவ பிரகாரம் 4ஆம் இடம் அப்படின்ற அந்த சுகஸ்தானத்துல இருக்கார். அப்போ 4ஆம் இடம்ன்ற அந்த சுகஸ்தானத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதால பொதுப்படியாவே 2025ல மக்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரையில். இப்போ இந்த 5 மாத காலங்களுக்கு குரு இருக்கிற இடத்தை பொறுத்து இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் நீசமான நிலைமையில இருக்கிறதால 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். அப்போ பொதுப்படியாவே உலக இயல்புக்கு 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம்ன்றதால கண்டிப்பா உடல் ரீதியான கோளாறுகள், அதன் மூலமான செலவினங்கள் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதே சமயம் 4ஆம் இடத்திலிருந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்தை அவர் நோக்கி பார்க்கும்போது பொருளாதாரத்தை கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் 2025 பொறுத்த வரைக்கும். பொதுவானவர்களுக்கு இந்த ராசி இல்லாம ஆமா இல்லாம இது ராசி பலனின் பிரகாரம் இல்ல, பொதுப்படியாகவே 2025 மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த லெவல் பிரகாரம் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்தால் 10ஆம் இடம்ன்றது தொழில் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது அந்த இடம் பொருளாதார ராசியாகவும் இருக்கிறதால கண்டிப்பாக பொருளாதார வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதார வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும், அதன் மூலமான செலவினங்கள் வரும். ஆனா உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல், உடல் ரீதியான தொந்தரவுகள் இல்லாமல் பொதுமக்கள் அவங்கவுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் 2025ல. அதுக்கு அடுத்தது 5 மாத காலத்துக்கு பிறகு குரு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு மிதுன ராசிக்கு வந்துருவார். அப்ப அவர் உயிர் ராசிக்கு வந்துட்டாருன்னு சொன்னா கண்டிப்பாக உடல் சார்ந்த பிணிகளோ, தொந்தரவுகளோ, விரைய செலவுகளோ அதிகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஜாதகத்தின் மேல ராசி மேல ரொம்ப ஈடுபாடு உண்டு. இப்போ இந்த 2025 அடுத்து 2026ல தேர்தல் வரப்போகுது. அப்ப இந்த கட்சிக்கான நிலை என்னவா இருக்கும்? பொதுவாகவே அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கும்? 2025க்கு பிறகு 2026ல தேர்தல் இருக்குமா? ஆமா, தேர்தல் சட்டம். இப்போ 2026 தேர்தல் வரும்பொழுது கண்டிப்பாக ஜாதக ரீதியாக தான் நம்ம பார்த்தாகணும். அப்படி பார்க்கும்போது குரு 4ஆம் இடமான கடகராசிக்கு உச்சமாயிடுவார். அப்ப உச்சமாயிடும் பொழுது அவர் 10ஆம் இடம் அப்படின்ற அந்த உத்தியோகஸ்தானத்தை பார்த்துருவார். இப்ப பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த 2026ல வரக்கூடிய தேர்தல் அப்படின்றது கொஞ்சம் பலமான கூட்டணியோட தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திரும்பவும் கூட்டணி பலம் கண்டிப்பாக. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது கூட்டணி சார்ந்த இடம். அதனால அவர் 10ஆம் இடத்தை நோக்கி பார்க்கும்போது
பலமான கூட்டணியோட தான் அரசியலை சந்திக்க வேண்டியிருக்கும் யாரா இருந்தாலும். அதே போல தனிநபரா இருந்து தனி கட்சியா இருந்து சந்திக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு நீச பலம் இருக்கிறதால அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் தருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனா இந்த 2025 டு 26ல அந்த தேர்தல் நடக்கும் பட்சத்துல கண்டிப்பாக கூட்டணின்றது வலுவாகவே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வலுவாக அமையும் பட்சத்துல கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப குறிப்பா அதிமுக ஸ்பெஷலா அவங்கள மட்டுமே பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ராசி பிரகாரமே 4ஆம் இடத்துக்கு குரு வந்துருவார். அவங்களுடைய மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துருவார். இப்ப 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை நோக்கி அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக அதிமுகவோடு இணையிற கூட்டணிகள் கொஞ்சம் பலமா அமையறதுக்கான வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதிமுக கூட கூட்டணி வலுவா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட பலமான கூட்டணிகள் தான் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே போல அவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கிறதால அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார், 10ஆம் இடத்தை நோக்கி பார்க்கிறார். கண்டிப்பா அவங்களுடைய கூட்டணி அதிகப்படியான வாய்ப்புகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த 2026 எலெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக அதிமுகவுக்கு இப்படி எடுத்துக்கலாமா? திமுகவுல இருக்கிற கூட்டணி உதாரணத்துக்கு விசிக அந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒருவேளை அதிமுக போகும்னு அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படி நாம உறுதியா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா அப்படி கூட்டணி அமையும் பட்சத்துல அதிமுகவோட கூட்டணின்றது பலமா தான் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அது இப்போ நல்ல இடத்துல அவங்க ராசி பிரகாரம் நல்ல இடத்துல குரு பகவான் செட்டில் ஆக போறார். இப்போ கடகராசியில குரு உச்சமானார்னா கூட்டணியை வலுவாக்கிடுவார்னு அர்த்தம். அப்ப சரியான கூட்டணியோட தான் அவங்க வெற்றி களத்துல இறங்குவாங்க. கண்டிப்பா அதுல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேற்கொண்டு நாம எந்த கட்சியும் இவங்களோட அலைன்ஸ் போவாங்க, கூட்டணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு. அது அந்த காலகட்டத்தின் பிரகாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத அப்போ பார்க்கலாம்.